கும்பராசி அன்பர்களுக்கு 2026 2026 கும்பராசிக்கு ராகு கேதுவை நம்ம மறக்கக்கூடாது. அதாவது தன்னுடைய ராசியில் வந்து ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும். கணவர்னா மனைவிகிட்டையும், மனைவினா கணவர்கிட்டையும் பேச்சு வழக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒன்று மாற்றி ஈத்தி சொல்லிட்டீங்கன்னா, மாற்றி சொன்னதுக்கே திருப்பி 4 தடவை பொய் சொல்ல வேண்டி வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இது இருக்கணும். மறதி ஜாஸ்தியாக இருக்கும். பல வேலைகள், பல சிந்தனைகள் மனசில் ஓடின்னு இருக்கும். அதே சமயத்தில் ஒரு 4 பேர் சேர்ந்து பேசினா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தராக பேசுங்க. நாங்கள் 4 பேர் இல்லை, 4 பேர் சேர்ந்து பேசினா அப்படி இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி கும்பராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒன்று மண்டையில் ஓடிண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்துல குரு பகவான். யாரோ ஒருத்தர் நல்ல ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க தான் இவங்களுக்கு பெரிய கடவுள் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. 6ஆம் இடத்துல போகிறார் குரு. வேலை வாய்ப்பு கிடைக்கும், இடமாற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள். அதே மாதிரி ஹார்ட்டில் இந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, சதை வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இவங்களுக்கு எதெல்லாம் மைனஸ்ன்னு சொன்னாங்களோ அந்த மைனஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும். ஆன்சைட்டில் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 7ஆம் இடத்துல கேது இருந்தால் வயசானவர்கள், கணவன் மனைவி 2 பேருக்கும் அவங்கவுங்க அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக 6ஆம் இடத்தில் குரு பகவான் நல்லதா அப்படின்னா, அதில் உச்சம் பெற்று மறைவு ஸ்தானம், வேலை வாய்ப்புக்கு செல்ஃப் சக்ஸஸுக்கு நல்லா இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் மறைமுக எதிரி இருப்பாங்க. ஒரு காரியத்தை இவங்ககிட்ட சொன்னேன்னா அது அப்படியே ரகசியமாக போய் தங்கிட்டே ரகசியமாக வரும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அதே சமயத்தில் நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். வயது முதிர்வு சம்பந்தமான விஷயங்கள். அதே சமயத்தில் கொஞ்சம் அப்படியே என்னமோ தெரில, முந்தியெல்லாம் கண்ணு நல்லா தெரிஞ்சது, முந்தியெல்லாம் அது கொஞ்சம் உடம்பே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். கவனம் என்பது தேவை.